الحمد لله رب العالمين خالق السماوات والأرض وجاعل الظلمات والنور وصلى الله على جميع الأنبياء والرسل بشر وأنذر ووعد وأوعد أنقذ الله به البشر من الضلالة وهدى الناس إلى صراط مستقيم صراط الله الذي له ما في السماوات وما في الأرض لا إلى الله تصير الأمور. فيا أيها الإخوان الكرام، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم بعذاب أليم وتدخلكم في الجنة، ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين. ومن يطع الله ورسوله فأولئك هم المفلحون. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا وعد الله حقا ومن أصدق من الله قيلا. صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன் என்று என்னாவால் சாந்தி சொன்னதன் பின்னால் அவனால் அனுப்பப்பட்ட உயிரிலும் மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்து வாழ்ந்த அனைத்து நல்லுள்ளங்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நவைத்துல் இஅ்திகாஃப் மா துர்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை எல்லாம் அடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லாம் நமது வாழ்வில் அடுத்து நடந்து கொள்ளும்படி, இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று தவிர்த்து கொள்ளும்படி சொல்லிருக்கிறானோ அந்தந்த விடயங்களை எல்லாம் எனது வாழ்வில் ஒன்று முழுதாக தவிர்த்து ஒதுக்கி நடந்து கொள்ளும்படி முதற்கின் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹாவும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சு வச்சிருக்கிறார். படைக்கப்பட்ட படைப்புகள்ல சிறந்த படைப்பாக, கண்ணியமிக்க படைப்பாக ரப்புல் இஸ்ஸத் மனித சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில கண்ணுக்கு தெரியக்கூடிய பெரும் பெரும் படைப்புகள் கூட பெரும் பெரும் படைப்புகளாக இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத சிறிய சிறிய படைப்புகளாக இருக்கலாம், ஒரு மனிதன் ஆச்சரியப்படக்கூடிய படைப்புகளாக கூட இருக்கலாம். ஏன் இவ்வளவு பெருசாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவும் பெரிய படைப்பாகவும் இருக்கலாம். இது விளக்குதே இல்லையேன்னு சொல்லக்கூடிய அளவும் சிறிய படைப்பாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் ஒரு படி மேல மனித சமுதாயத்தை ரப்புல் இஸ்ஸத் அழகாக படைச்சு கண்ணியமானவர்களாக அல்லாஹ் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், பனி ஆதம் ஆதமுடைய பிச்சலங்களை நாம சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதே போல லகத் கலக்னல் இன்சான், நாம மனிதர்களை படைச்சிருக்கிறோம் ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான தோற்றத்தில அழகான தோற்றமுடையவர்களாக நாங்க மனித சமுதாயத்தை படைத்து வைத்திருக்கிறோம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல தெளிவுபடுத்தி காட்டுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனித சமுதாயத்தை ரப்புல் இஸ்ஸத் படைத்து இந்த உலகத்தை கையில கொடுத்து இந்த உலகத்துல நீங்க நிரந்தரமாக இருங்கன்னு சொல்லல. இந்த உலகத்தை சொற்ப காலத்துக்காக வேண்டி, சொற்ப காலம் அமல் செய்யறதுக்காக வேண்டி இந்த உலகத்துல மனிதர்களை படைத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஹலகல் மௌத் வல் ஹயா, மௌத்தையும் படைத்து ஹயாத்தையும் வைத்திருக்கிறான். காரணம் என்னன்னு தெரியுமா? லியபிலுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா, மனிதன் நல்ல அமல் செய்யறானா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத்
இந்த உலகத்துல மனிதனுக்கு மௌத்தையும் வைத்திருக்கிறான், ஹயாத்தையும் வைத்திருக்கிறான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் இந்த உலகத்துல சும்மா படைக்கல்ல, மனிதன் இந்த உலகத்துல சும்மா அனுப்பப்படல. அவன் ஆகிரத்துக்காக வேண்டி, சம்பாதிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு மனிதன் அனுப்பப்பட்டிருக்கிறான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்படி அவன் நல்ல அமல்கள் செய்தான் என்று இறந்தான், அழகான அமல்கள் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று இறந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதம் வல்லதீன ஆமனு, எப்படிப்பட்டவர்கள்? ஈமான் கொண்டவர்கள். வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சனுதகிலுஹும் ஜன்னாத், நாங்க அவர்களை சுவர்க்கத்துள்ளாக நுழைப்போம், நாங்க அவர்களை சுவர்க்கத்துக்குள்ளால நுழைப்போம். எப்படிப்பட்ட சுவர்க்கம் தெரியுமா? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவர்க்கத்துக்கு கீழாலே பெரும் பெரும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குது. அப்படியான சுவர்க்கத்துக்கு நாங்க நுழைப்போம். நினைவுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் சொற்ப கால உலகம் தான். எப்ப மௌத் வரும்னு சொல்லி தெரியாது. இப்ப ஜும்மா முடிஞ்சிட்டு போறாரு ஒரு மனிதர், அவருக்கு அடுத்த நிமிஷம் மௌத் வரலாம். அல்லது நாங்க கேள்விப்படுறோமே, இப்ப கடைக்கு போறாரு, இப்பதான் என்னோட பேசிட்டு போறாரு, மௌத்தாகிட்டாரு. இப்படி பேசக்கூடியவர்களும் இருக்கிறார். இடைநிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌத் எப்ப வரும் சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. அதற்கு ஒரு வயதுள்ள கிடையாது. கிழவன் ஆகினாத்தான் மௌத்து வரும், சின்ன புள்ளியா இருந்தாத்தான் மௌத்து வரும், வாலிபத்தாரஞ்சாத்தான் மௌத்து வரும். அப்படி கிடையாது. முடி நரைச்சாத்தான் மௌத்து, அடையாளம் என்ன இருந்தாலும் மௌத்துக்கு எல்லாம் கிடையாது, வயசு அடிப்படை கிடையாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு முன்னுக்கு அமல் செய்கிறாங்களா, ஈமான் கொண்டு அமல் செய்கிறார்களா? அல்லாஹ் சொல்றான், நாங்க சொர்க்கத்துக்குள்ளான நுழைப்போம். அந்த சொர்க்கம் எப்படி? இந்த உலகத்தை போல அல்ல, உலகம் நிரந்தரமானது அல்ல. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்கத்துக்குள்ளாலே அவர் நிரந்தரமாக இருப்பாரு. யாருக்கும் மடங்கள் கிடையாது. உலகத்தில வெளியே போனா அடுத்தவட்ட தொல்லை, பக்கத்துல இருந்தா பக்கத்து வீட்டு தொல்லை, குடும்பத்துக்கு வந்தா குடும்ப தொல்லை, பஜாருக்கு போனா பஜார் தொல்லை. சொர்க்கத்தில் அதெல்லாம் கிடையாது. ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருப்பாரு சொர்க்கத்துக்குள்ளாலே. இது வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சொல்றார், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன வாக்குறுதி உண்மை? என்னை விட வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விடவும் உண்மை சொல்லக்கூடியவங்க வேற யார் இருக்கிறார்? உண்மை சொல்லக்கூடியவங்க வேற யார் இருக்கிறார்? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தி காட்டுகிறான். கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இர்கஉ, அல்லாஹ் சொல்றார், ருக்கு செய்யுங்க, வஸ்துது, சுஜூது செய்யுங்க, வஅபுது ரப்பக்கும், நீங்க உங்களோட ரப்ப வணங்குங்க, நீங்க உங்களோட ரப்ப வணங்குங்க, வஃஅலுல் கைர், நல்ல விஷயத்தை செய்யுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்படின்னு இருந்தாதான் நீங்க வெற்றியாளர்களாக மாறுவீங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொல்லவானண்டா, இன்றைய ஹுத்பா வஃஅலுல் கைர், இன்றைய ஹுத்பா வஃஅலுல் கைர். நாங்க எத்தனையோ அமல் செய்றோம், தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், சதகா கொடுக்கிறோம், எல்லா அமல்களும் நடக்குது. நல்ல செயல்களை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், நல்ல செயல்களை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிக்கு இதான இஸ்லாம், எங்கட மார்க்கம் கண்ணியமான ஒரு மார்க்கம், அழகான ஒரு மார்க்கம், எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். சின்ன செயல் இருக்குதா, அமையாமல் மிஸ்கால தர்ரா, யாரு ஒரு அணு அளவு நன்மை செஞ்சாலும் கூட நாளை கியாமத்துடைய நாளில் அதனுடைய பிரயோசனத்தை கண்டு கொள்வார். ஒரு அணு அளவு தீமை செஞ்சாலும் நாளை கியாமத்துடைய நாளில் அதனுடைய தீமைகளையும் கண்டு கொள்வார். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை கண்டு கொள்வாரே. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். பார்க்கிறோமா, சிரிக்கிறோமா, அதுக்கும் நன்மை தரக்கூடிய மார்க்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பா வஃஅலுல் கைர், நல்ல விடயங்களை செய்யுங்க,
நல்ல விடயங்களை செய்யுங்க. அல்லாஹ் அதுக்கு பின்னால சொல்லக்கூடியது லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றியாளர்களாக போயிருவீர்கள், நீங்க வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நல்ல அமல்கள் என்ன, அந்த நல்ல செயல்கள் என்ன? தொழுகை இல்லாம, ஜகாத் இல்லாம, இதெல்லாம் பெரும் பெரும் அமல் நாங்க செஞ்சே ஆகணும். தொழுகை ஆகணும் ஒரு மனிதன் இல்லையா? 5 நேர தொழுகை ஆகணும் இல்லையா? நாளை கியாமத்துடைய நாளையில முதல் கேள்வி தொழுகை பற்றி தான், தொழுகை பற்றி தான். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நாங்க தொழுகிறோம், கடமைக்கு தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தொழுகிறோம். ஆனா சில அமல்கள் எங்கட வாழ்க்கையில எங்கட உடம்புல இருந்து மிஸ் ஆகும், எங்கட உடம்புல இருந்து இல்லாம போகுது சில அமல்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில விடயங்கள் இருக்குது. நாங்க வளமையை போல உலகத்தில வாழ்றோம், ஒரு நாள் ஃபுல்லா கழிக்கிறோம், அடுத்த நாளும் கழிக்கிறோம். ஆனா எது நன்மை எது தீமை, இது நான் செஞ்சது சரியா, இது நான் செஞ்சது தவறா தெரியாம சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. எங்கட வாழ்க்கை தெரியாம நடந்து கொண்டிருக்குது. இது தீமைதானா, செய்யக்கூடாத விஷயம் தானா, இது கூட தெரியாம நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில செயல்கள் நடந்து கொண்டிருக்குது. அதே போல சில அமல்கள் இருக்குது, ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அமல்களை செஞ்சா அதுக்கும் நன்மை இருக்குது, அந்த செயல்களை செஞ்சா அதுக்கும் நன்மை இருக்குது. சின்ன சின்ன செயல்கள் சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்கள். 5 நேரம் தொழுகிறோம், கபூலியத்தா இல்லையா தெரியா? நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? தொழுகை யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ, தொழுகையில விளையாடினார்களோ, யாரெல்லாம் பொடுப்போக்காக இருந்தார்களோ, அப்படியே ஒரு பழைய பொடவுண்ட சுருக்கி வீசுற மாதிரி எங்கட அமல்கள் எல்லாம் வீசப்படும். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன அமல்கள் இருக்குது. அந்த செயல்களை நாம செய்யறோம் இருந்தா சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக மாறும். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லதீன ஸபரு பித்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒருவர் பொறுமையாக இருக்கிறார் இருந்தால், வஅகாமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டாரே, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து அவர் சதகா கொடுக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, சிர்ரன் வ அலானியா, பகிரங்கமாக கொடுக்கிறாரு, தெரியாம கொடுக்கிறாரு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயத்ரஊன பில் ஹஸனதி ஸய்யிஆ, கெட்ட விடயங்களே நல்ல அமல்களை கொண்டு நல்ல செயல்களை கொண்டு தடுக்கிறாரு. உலாயிக லஹும் ஆகிபத்தார், அவருக்கு நாளை மறுமையில அல்லாஹ் சுவர்க்கத்தை தயாராக்கி வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு வீடு இருக்குது நாளை கியாமத்துடைய நாளையில. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன அமல்களால இருக்குது. அது என்ன அமல்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்க நினைச்சு கொண்டே இருக்கிறோம் அமல்கள் சொன்னா ஹஜ்ஜி தான் அமல், ஜகாத் தான் அமல், தொழுகை தான் அமல், இப்படி எல்லாம் இது மட்டும்தான் அமல், வேற ஒண்ணுமே செயல்களால அமல்கள் இல்லை. இப்படி நாங்க எங்கட உள்ளங்கள்ல நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது தப்பு. அதுவும் அமல் தான். சில செயல்கள் இருக்குது, அதுவும் அமல். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல ஒண்ணுதான் முதலாவது எங்கட நாவு அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய, எங்களுடைய நாவு அல்லாஹ்வை ஞாபகம் செய்தா அல்லாஹ் பெரும் பெரும் வெகுமதிகளை வச்சிருக்கிறான். அல்லாஹ் எதுக்குமே சொல்லல, எப்படி அதிகமாக செய்யுங்க அல்லாஹ் சொல்லுங்க. பாருங்க, ஒரு சதகாவை கொடுக்கிற அளவு கொடுக்கலாம் அதிகமாக, அது வேற விஷயம். ஆனா சதகா நீங்க 1 லட்சம் கொடுத்தாதான் சதகா, அப்படி நீங்க 1 கோடி கொடுத்தாதான் சதகா, அது அப்படி அல்ல. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சின்ன ஈத்தம்பலத்தை கொடுத்தாலும் சதகாதான், ஒரு ஈத்தம்பல துண்ட கொடுத்தாலும் சதகாதான். சின்ன ஒரு விடயம், யாருக்கும் ஏலாது சொல்ல முடியாது இந்த செயல். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த திக்ர் ஞாபகம் இருக்குது. இந்த ஞாபகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபதுருனி அஸ்துருக்கும்,
நீங்க என்ன ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன். உஸ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா. எப்படி சொல்றாங்க? எந்த அமலுக்கும் சொல்லாத வார்த்தை. உஸ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா. அதிகமாக ஞாபகம் செய்யுங்க, அதிகமாக திக்ர்கள் செய்யுங்க, அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்யுங்க, இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுங்க, அதிகமாக செய்யுங்க என்று அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய விடயத்தில அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய விடயம் இருக்கிறது தானே. அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய விடயம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமல். எனது அஸ்குருனி அஸ்குருக்கும், நீங்க ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்வேன். எப்படி நெருக்கம் அது, எப்படி நெருக்கம். இன்றைக்கு நாங்க zikr-ல எந்த அளவு இருக்கிறோம், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யற விதத்தில் எந்த அளவு இருக்கிறோம். எங்களை நாவு இது செய்தா, எங்களை நாவு இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவதா? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க, என்ற வாழ்க்கையில zikr இருக்குதா, என்ற வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குதா? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு பஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு பஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரெண்டு கிராமவாசிகள் வராங்க, ரெண்டு பேர் வராங்க. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கள்ல சிறந்தவர் யார் யா ரசூலல்லாஹ், மக்கள்ல சிறந்தவர் யாரு? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மன் தால அம்ருஹு வ ஹஸன அமலு, யாருக்கு அவருடைய ஆயுள் காலம் நீட்டப்படுகிறதோ, நீண்டு அவருடைய அமல்கள் அழகாக்கப்படுகிறதோ, அவர் அழகான அமல்கள் செய்கிறாரோ, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவர்தான் மக்கள்ல சிறந்தவர், அவர்தான் மக்கள்ல சிறந்தவர். இன்னொருவர் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இஸ்லாமுடைய சட்ட திட்டங்களே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அதிகமாக இருக்குது, நான் உறுதியாக ஒரு அமல்ல உறுதியாக இருக்கணும், அதுக்கு ஒரு அமலை சொல்லிட்டாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா யஸாலு லிசானு ரத்பன் பிதிக்ரில்லாஹி தஆலா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நாவு இருக்குதானே, இது எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல நினைச்சு கொண்டே இருங்க. எந்த நேரமும் நாவு அல்லாஹ்வுடைய என்கிற நாக்கி அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல நனையோடும். இதுதான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு, அந்த கிராமவாசிக்கு ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்தினார். இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்படியான ஒரு அமல், சின்ன ஒரு அமல், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய அமல். சுப்ஹானல்லாஹ், யாருக்கும் கஷ்டம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கும் கஷ்டம் இல்லை. அல்லாஹு அக்பர், யாருக்கும் கஷ்டம் இல்லை. இந்த சொல்லாலே அடுத்தவர்கள் கூட கஷ்டப்பட மாட்டாங்க. அப்படியான ஒரு சிறிய அமல், ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எடுத்து தரக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எடுத்து தரக்கூடிய ஒரு அமல். இனிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக zikr-ல ஈடுபடுவோம், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வோம். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதாலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு வந்தடையுது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு சின்ன அமல். எந்த அமல்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்சுஸ் ஸலாம், நீங்க ஸலாத்தை பரப்புங்க, நீங்க ஸலாத்தை பரப்புங்க. ஸலாம் சொல்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விடயம் அல்ல. இருந்தாலும் இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய, பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமல் ஸலாம். இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க எப்படி ஒரு நல்ல சல்லிக்காரனை பார்த்தா மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜின்னு வாய் பொளக்குது இல்லையா? இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தெரியாத ஒருவர் வாராரு, அல்லது கொஞ்சம் கஷ்டமான ஒருவர் வாராரு, அவரை விட்டும் கொஞ்சம் தள்ளிதான் போறதே தவிர கொஞ்சம் குறைஞ்சது ஒரு சலாமாவது சொல்வது கிடையாது. என்ற வாழ்க்கையில இல்லையே சலாம். இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அஸ்ஸு ஸலாம் வ அத்இமு த்ஆம், தொடராக வரக்கூடிய ஹதீஸ், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஸலாத்தை பரப்புங்க, உணவளிங்க, சாப்பாடு கொடுங்க. இப்படிப்பட்டது உங்களுக்கு சுவர்க்கத்தை எடுத்து தரக்கூடிய அமல்கள் இது என்பதாக ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு சலாம் சொல்றதாலே
சலாத்தை பரப்புறதாலே, தெரிஞ்சவர் தெரியாதவர் எல்லாத்துக்கும் சலாம் சொல்றதாலே பாருங்க என்ன கிடைக்குது? சுவர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அமல்கள் இதெல்லாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் கேட்டாரு, இஸ்லாத்தில சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மக்களுக்கு உணவளிப்பது சிறந்தது, மக்களுக்கு உணவளிப்பது சிறந்தது. அதே போல அறிந்தவர் அறியாதவர் இவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்றது அதுவும் சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸ், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையில சலாத்தை கொண்டு வருவோம், எங்கட வாழ்க்கையில சலாத்தை கொண்டு வருவோம். சலாம் என்ற ஒன்று எங்கட வாழ்க்கையில இல்ல. தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம், சிலவர்கள் தெரிந்தவர்களுக்கு கூட அந்த சலாத்தை சொல்றது கிடையாது. வந்தா என்ன செஞ்சீங்க, சோமாய்க்கிறீங்களா, இதோடு முடிக்கிட்டு, அல்லது இன்னைக்கு வந்து இருக்குது தொலைபேசி, அந்த தொலைபேசியை கையில வச்சுக்கொண்டு எங்களுக்கும் தொல்லை அடுத்தவனுக்கும் தொல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதையில போனா அடுத்தவர் வாரது விளங்குறது இல்ல, ஒரு பைக் வருவதா அதுவும் விளங்குது இல்ல. மனுஷன் தன்மையை இழக்க வச்சு விட்டது அந்த தொலைபேசி. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அஃசுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புவோம், அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம் சலாமின் மூலமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சின்ன அமல்கள் சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள். அதே போலதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில அமல்கள்ல ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும், இந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு செயல், இந்த ஊர்ல நடக்கக்கூடிய செயல், பாதையில ஏதாவது இடையூறு தரக்கூடிய பொருட்கள் இருந்தா அதை அகற்றி போடுவதும் சதகாவுல உள்ளது, அதை அகற்றி போடுவதும் நன்மையில உள்ளது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வீட்டில உள்ள குப்பை, வீட்டில உள்ள ஊத்த, சுபு தொலை வரக்கோல அந்த பாரதி சுபு தொழுறதுக்கு கையில ஒரு பேக், ஊட்ட பேக், நேற்றைய ஊட்ட பேக், வரக்கூடிய நேரத்துல யாராவது ஒரு ஊட்டு வாசல்ல அப்படியே போட்டுட்டு வந்தார், அப்படியே போட்டுட்டு வாரது. ஏன் கையில இருந்து வலிவி உழுந்துட்டு போல கீழே அப்படியே போடுறது. காலையில விடிஞ்சு பார்த்தா ஊட்டு வாசல்ல கிடைக்குது. அவர் ஏசுறாரு, பதுவா செய்றாரு. ஆனா வந்த சஹாபி, வந்த அந்த புள்ள, வந்த அந்த மனிதர் சுஜூதுக்காக வேண்டி வந்தவர் பார்சல் ரோட்ல ஊட்ட ரோட்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய செயல்ல ஒன்று. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை அகற்றி போட சொல்லுது இஸ்லாம், தூக்கி போட சொல்லல ரோட்ல, அதை அகற்றி ஓரமா போடுங்க, ரோட்ல போட சொல்லல. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் மூலமாக அல்லாஹ் நன்மைகளை தருகிறான், இதன் மூலமாக அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் பாதையில நடந்து செல்லக்கூடிய நேரத்துல ஒரு முள் கிடந்தா கூட, ஒரு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்கள் கிடந்தா அதை அகற்றி போட்டார் என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்துல கொஞ்சம் கண்ணம் கருத்தமாக இருப்போம். எங்கட ஊர் சிறிய அழகான ஒரு ஊர், இதை நாசப்படுத்த வேணாம், ஊத்தைகளை போட்டு நாசப்படுத்த வேணாம், பாதைகளை நாசப்படுத்த வேணாம், அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுக்க வேணாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அகற்றி போன்றதால அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருகிறான் என்ற அந்த சொல்ல உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக உள்ள ஒன்றுதான், அடுத்ததாக சின்ன ஒரு அமல், ஒரு செயல் தான் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய செயல்ல ஒன்று. நான்காவதாக உள்ளது நல்ல வார்த்தைகள் பேசுறது, நல்ல ஒழுக்கமான வார்த்தைகள் பேசுறது. இன்றைக்கு எங்கட வார்த்தையாக, ஏண்ட வார்த்தை, உங்களோட வார்த்தை, பிள்ளைகளுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவு இருக்குது. உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய வார்த்தையா, அல்லது இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படாத வார்த்தையா? சில வாலிபர்களை பாருங்க, சில பிள்ளைகளை பாருங்க, எப்ப பார்த்தாலும் வாயில ஊத்த பேசினா, எப்ப பார்த்தாலும் வாயில ஊத்த பேச்சு, எப்படி வளர்த்தப்பட்டார்கள் சொல்லி தெரியா?
இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாப்பாவை பார்த்தா நல்ல மனிதர், முன்சப்ல நின்று சொல்லக்கூடிய மனிதர், ஆனா பிள்ளையை பார்த்தா ஊரை சுத்தி கொண்டிருக்கிறாரு, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் தலை போட்டு ஏசி கொண்டிருக்கிறாரு, வார்த்தை மோசமாவரே. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லுது நல்ல வார்த்தைகளை பேச சொல்லுது, நல்ல வார்த்தைகளாலே நன்மைகள் இருக்குது இஸ்லாத்துல. இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம். ஒரு வார்த்தை பேசுறதா நல்ல வார்த்தையா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நல்ல வார்த்தையின் மூலமாக நரகத்தை விட்டு தப்பியுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல வார்த்தையின் மூலமாக நரகத்தை விட்டும் தப்பியுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். கெட்ட வார்த்தையின் மூலமாக நரகத்தை சம்பாதியுங்கள் என்று சொல்லல. எனவே இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கெட்ட வார்த்தைகள் பேசி நாங்க நரகத்தை சம்பாதித்து விடக் கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல வார்த்தைகளை வெளிவிடுவோம், சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக உள்ள ஒன்றுதான் சிறிய ஒரு வார்த்தை, ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்றுதான் மற்றவர்களிடத்திலே நாங்கள் துஆ செய்ய சொல்வது, மற்றவர்களிடத்திலே நாங்கள் துஆ செய்ய சொல்வது. அதே போல அந்த துஆ செய்ய சொல்லப்பட்டால் அதை அமானிதமாக எடுத்து அவருக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்வது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு தன்னுடைய சகோதரனுக்கு துஆ செஞ்சால் மலக்குமார்கள் துஆ செய்யக்கூடியவருக்கு துஆ செய்கிறாரே அவருக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் அவர் எதை கேட்டாரோ அதை அவருக்கும் கொடுத்து விடு என்பதாக மலக்குகளுடைய துஆ எமக்கு கிடைக்கிறது. இதன் காரணமாக அடுத்தவர்களுக்கு துஆ செய்வதின் காரணமாக நல்ல ஒரு செயல். சுவர்க்கத்தை குழுன்னு கேட்டா மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு இருக்குது. மலக்குமார்கள் எங்களுக்கு என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் இவர் தன்னுடைய சகோதரனுக்கு சுவர்க்கத்தை குடு என்று துஆ கேட்கிறாரே அவருக்கும் கொடுத்துதியா அல்லாஹ், சகோதரனுடைய பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் இவருடைய பாவத்தையும் மன்னிச்சிடு என்று மலக்குமார்களுடைய துஆ எங்களை கிடைக்குது. அழகான ஒரு செயல், நன்மையை அடைந்து தரக்கூடிய, சுவர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு செயல்ல ஒன்றுதான் அடுத்தவர்களுக்காக வேண்டி துஆக்கள்ல ஈடுபடுகிறது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு மாற்றமாக யா அல்லாஹ் அவருடைய பிசினஸ் நாசமாக்கிடு, அவருடைய குடும்பத்தை பிரிச்சிடு, மனைவியை பிரிச்சிடு, அவர் இப்படி ஆக்சிடென்ட் படணும், அப்படி சாகணும், இப்படி எல்லாம் கேட்டா மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு வந்து அடையும். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு நல்ல துஆக்களை செய்வோம். அப்பதான் அந்த நல்ல துஆ மலக்குமார்களிடத்தில் இருந்து எங்களுக்கு, மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு பதிவாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில ஒன்றுதான், அடுத்தவர்களுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு செய்யக்கூடிய துஆவின் மூலமாக மலக்குமார்கள் அவருக்கு அந்த துஆவை அவருக்கும் கொடு என்பதாக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக உள்ள விடயம், ஆறாவது விடயம் தான் மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனுஷனை பார்த்தா சிரிக்கிறது, அழகான முறையில சிரிக்கிறது. இன்றைய காலத்துல அந்த ரப்பர் பேக், சொப்பின் பேக்க நெருப்புல போட்டா எப்படி சுருங்கும், அதே போல சிலவர்களுடைய மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிருக்கும், எப்ப பார்த்தாலும் விடுகிறது கிடையாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவர்களை பார்த்தா சிரிக்கிறோமே, அழகான முறையில புன்னகிக்கிறோமே. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதுவும் நன்மைக்குரியது, அதுவும் நன்மையை ஈட்டு தரக்கூடியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்படியான சில அமல்களை தந்திருக்கிறார், சில செயல்களை தந்திருக்கிறார். இதன் மூலமாக பெரும் பெரும் நன்மைகளை அடையலாம், பெரும் பெரும் சுவர்க்கத்தை அடையலாம். அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை ஒரு சதகாவின் மூலமாக அடையலாம், ஒரு சதகாவின் மூலமாக அடையலாம், ஒரு நபருக்கு துஆ செய்வதன் மூலமாக அடையலாம்.
இலேசான முறையில் அல்லாஹ் சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த வழிமுறைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இரக்கமுடைய ரப்பு யா அல்லாஹ், சங்கையாளன் எங்கள் மீது இரக்கமுடையவன். அவன் சில செயல்களை தந்து சுவர்க்கத்தை பெற்றுக்கொள் மனிதா என்பதற்காக, மனிதன் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சில அமல்களை, சில செயல்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே எங்கள வாழ்க்கையில நாங்க இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்த மனிதனை பார்த்தா ஒரு புன்னகிக்கிறது, சிரிக்கிறது, சலாம் சொல்றது, அவரை பார்த்து ஒரு சிரிப்புன்னு சிரிக்கிறது, சலாம் சொல்றது, சுவாத்த விசாரிக்கிறது, அதே இடத்துல அவருக்கு ஒரு துஆவுன்னு செய்யறது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் வாராரு, முதலாவது சிரிச்சா ஒரு நன்மை, ஒரு சலாம், ஒரு பூர்த்தியான சலாம் சொல்லிட்டோம், அதுக்கும் நன்மை. எப்படி சுகமா இருக்கிறீங்களா, சுகம் விசாரிக்கிறது, அதுக்கும் ஒரு நன்மை. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில ஒரு பரக்கத்தை உண்டாக்கணும், நோய்களை இல்லாமலாக்கணும். துஆ செய்யறமா, மலக்குமார்களுடைய துஆ அதே இடம். இதுக்கு ஒரு அவர் 2 அவர் குடிக்க போறது கிடையாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட குடிக்காது. ஒரு செகண்ட் கணக்குல இந்த விடயங்கள் எல்லாம் முடியும். ஆனால் இந்த செகண்ட் கணக்குள்ள செயல் நிரந்தரமான வாழ்க்கை, அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய இந்த செயல்களை அல்லாஹ் எங்களை காட்டி தந்திருக்கிறார். சின்ன செயல் பெரும் ஒரு கூலி, பெரும் ஒரு கூலி. அல்லாஹ் கஞ்சன் இல்லை, அல்லாஹ் கஞ்சன் இல்லை, கொடுக்காமல் இருக்கக்கூடியவன் அல்ல. அவன் கேட்கிறான், என்கிட்ட யாரு யாரு கேட்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் கஞ்சனாக இருந்தால், அல்லாஹ் கஞ்சனாக இருந்தால், அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கிறார்களே இந்த உலகத்திலே, அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான், ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான். கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு இந்த உலகத்தை சுவர்க்கமாக்கி வைத்திருக்கிறான். சுவர்க்கம் அவர்களுக்கு இந்த உலகம். கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகள் எங்களுக்கு, இஸ்லாமியர்கள் எங்களுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை சுவர்க்கமாக வைக்கல. இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை தான். எங்களுக்கு இருக்குது ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமான ஒரு தங்குமிடம் இருக்குது. நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அதை எங்களுக்கு எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி, எங்களுக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படியான சில அமல்களை என்கிற வாழ்க்கையில எடுத்துக்கொள் மனிதா என்று வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன அமல்கள் எப்ப பார்த்தாலும் நாங்க யோசிக்கிறோம் பெரிய அமல்கள், பெரிய அமல்கள் கட்டாயம் செய்யலாம் வேண்டும் இல்லைன்னு சொல்லல. எங்கட பெருச பார்த்து பெரிய அமல்கள் செய்யறோம், சின்ன சின்ன விடயங்களை நாங்க மறந்துடுறோம், விட்டு வர்றோம். இந்த வாழ்க்கையில எங்கட செயல்பாடுகள்ல இருந்தாலும் ஒதுக்கி விட்டோம். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எடுத்துக்கொள்வோம் இப்படியான அமல்கள். கடைசியாக சிறிய சதகா, பெருமொரு சதகா தேவையில்ல, சிறிய சதகா. ஒரு ஈத்தம்பலத்தை கொடுத்தாவது சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், நரகத்திலிருந்து தப்பிக்கோன்னு சொன்னாங்க, நரகத்தை ஹராமாக்கிக்கோன்னு சொன்னாங்க. எப்படி? ஒரு சிறிய சதகா. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுக்கு வாரோம், குத்பாவுக்கு வாரோம், வந்து கேட்கிறோம் குத்பாவே, பல விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு வாழ்க்கையில வரவுமே, ஏதாவது ஒரு வாழ்க்கையில வரவுமே. இன்றைய குத்பா கிட்டத்தட்ட 7-6 ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்குது, செயல்களை சொல்லி தந்திருக்குது. எங்களோட வாழ்க்கையில அதை எடுப்போம். சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன செயல்கள் எங்களோட வாழ்க்கையில அதை உண்டாக்குவோம். எங்களோட வாழ்க்கையில அதை உண்டாக்குவோம். இறுதியாக தான் சதகா, சின்ன சதகா. யோசிக்க வானம் சதகா கொடுக்கிறதுக்கு. ஈக்கிறவங்க கொடுங்க, இல்லாதவங்களும் கொடுக்கதான் வேண்டும். சஹாபாக்கள் கேட்டாங்களே ரசூலுல்லாஹ்விடத்துல, பணக்காரர்கள் அள்ளி கொடுக்கறாங்க யார ரசூலல்லாஹ், அவங்க நன்மைகளை உயர்ந்து கொண்டே போறாங்க, உயர்ந்து கொண்டே போறாங்க. எங்களை சல்லில்ல சதகா கொடுத்து நன்மைகளை எடுக்க நாங்க என்ன செய்யறது, எப்படி அமல்ல ஈடுபடுறது? ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க, நீங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் சதகாதான், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சதகாதான், அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் சதகாதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல சதகா, இந்த சதகா 1 ரூபா அல்லது 2 ரூபா ஜும்ஆவுக்கு வரக்கூடிய நேரத்தில் சிறார்களை பழக்குங்க, சிறார்களை பழக்குங்க. சின்ன சின்ன சதகாக்களுக்கு சிறார்களை பழக்குங்க. இன்னைக்கு உங்களோட பிள்ளை, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களோட பிள்ளைகிட்ட பேசி
ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்து உமாக்கு ஒரு 2 பிஸ்கட்டை கொடுங்க சொன்னா கொடுக்காது. ஏன்னா எனக்கு தானே நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 2 பிஸ்கட்டை தாங்களே. வாங்கி கொடுத்ததுக்காக வேண்டி 1 வருமே தவிர 2 3 வராது. சின்னவர்களுடைய நிலைமை அப்படிதான். சிறார்களே அது அவர்கள் சின்ன பிள்ளைகள். நாங்க பழக்குவோம் சதக்காவின் மூலமாக, சதக்காவின் மூலமாக பழக்குவோம். ஹுத்பாவுக்கு கூட்டி வாரீங்களா, சதக்காக்கள் அவங்கள கையால போடவை. மிஸ்கீன்கள் வாராங்களா, அவர்களுக்கு அவர்களின் கையால கொடுக்க வைங்க. ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்களா, கொடுங்க அவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி. சிறார்களுடைய வாழ்க்கை திகைத்து நிற்கும் பிற்காலத்திலே, உயர்ந்து நிற்கும் பிற்காலத்திலே மறந்துட வேணாம் இந்த செய்தியை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த சதகாவுடைய விடயத்தையும் கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்குவோம். ரப்புல் இஸ்ஸத் கொடுக்கக்கூடியவன், ரப்புல் இஸ்ஸத் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அல்லாஹ்விடத்திலே நல்ல செயல்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ் உண்டாக்கி தந்திரன்னு கேட்போம். சதகாக்களுடைய சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தாயா அல்லாஹ் கேட்போம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் சிலவர்களிடத்துல பணம் இருக்கும், உள்ளம் இருக்காது, கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது. கொடுத்தா குறைஞ்சிடுவே என்ற ஒரு சொல் உள்ளத்துல பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இல்லாமலா சதகாக்களை கொடுப்போம். பள்ளிக்காக வேண்டி, வக்ஃபுக்காக வேண்டி நாங்க என்ற சதகாக்களை கொடுப்போம், அள்ளி வழங்குவோம். நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சதகாக்களுக்கும் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எப்படி நாங்க ஒரு குதிரையை வளர்த்த, ஒரு குதிரை குட்டிய வளர்த்தெடுக்கிறோமோ அதே போல எங்கட ஒவ்வொரு சதகாக்களையும் அல்லாஹ் வளர்த்து கொண்டே வருவார். நாளை மௌத்துக்கு பின்னாலே நிச்சயமாக அதை நாங்க பெரும் ஒரு வடிவத்திலே மழை போல சின்ன சதகாக்களுடைய நன்மையை நாளை மௌத்துக்கு பின்னால கண்டு கொள்ளலாம். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில சதகாவுடைய அந்த தன்மைகளை தந்தருள்வாராக. யா அல்லாஹ், சிறிய சிறிய செயல்களை எங்கட வாழ்க்கையில விட்டும், எங்கட வாழ்க்கையை விட்டும் தூரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த அமல்களுக்குரிய கூலிகளை, அந்த அமல்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை தொழுகையாளிகளாக மாற்றிடியா அல்லாஹ், 100க்கு 100% தொழக்கூடியவர்களாக மாற்றிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட குடும்பங்களை 100க்கு 100% தொழக்கூடியவர்களாக மாற்றிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், சங்கையாளனே எங்கட அமல் இபாதத்துகளை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ், எங்கட அமல் இபாதத்துகளை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில அமல்களை எல்லாம் சுருட்டி வீசுவாயா அல்லாஹ். யா அல்லாஹ், கபூலியத் இல்லாத அமல்களை வீசுவாயா அல்லாஹ். அப்படியான கூட்டத்தில் எங்களை சேர்க்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஓட ரிபாவை அடையக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் அடையக்கூடிய கூட்டத்தில் சேர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சந்தியாளனே முஸ்லிம்கள் முஃமின்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த ஊர்வாசிகளை பொருந்திக் கொண்டிரியா அல்லாஹ். 100க்கு 100% தொழக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். வாலிபர்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். பள்ளியோட இணைச்சிடியா அல்லாஹ். ஓண்ட இபாதத்துல, ஓண்ட திக்ர்ல, ஓண்ட ஞாபகத்துல எங்களுடைய நாவு நனையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சங்கையாளனே கிருப்பையாளனே, இந்த ஊர்ல இறங்கக்கூடிய முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். ஓண்ட ரஹ்மத்தை இறக்கிடியா அல்லாஹ், ஓண்ட பரக்கத்தை இறக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த முழு ஊரையும் யா அல்லாஹ் பரக்கத்துடையதாக, ரஹ்மத்துடையதாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், சங்கையாளனே கிருப்பையாளனே, யா அல்லாஹ், எங்கட பெற்றோரை பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவர்களுக்கு சுவர்க்கத்தை கபூல் பண்ணிடியா அல்லாஹ். வாஜிபாக்கிடியா அல்லாஹ். என்னைக்கு மறுநாள் உன்னிடத்துல வரையறுக்கிறாங்க யா அல்லாஹ் மேலான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கும் முழு முஃமினான முஸ்லிம்கள் எல்லாருக்கும் எங்கட பெற்றோர்களுக்கும் வழங்கிடியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم.
بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على سيدنا محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم، وفاطمة رضي الله تعالى عنها سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة رضي الله عنه أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، ومن أحبهم فبحب أحبهم، ومن أبغضهم فببغض أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. وسلطان المسلم ظل الله في الأرض، من أهان سلطان الله في الأرض أهانه الله. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار، بئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. واذكروا الله العلي العظيم يذكركم ودعوه يستجب لكم، ولذكر الله تعالى أكبر، والله يعلم ما تصنعون.